அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ஒரு சிவில் இன்ஜினியர் என்று சொல்வதில் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னைக்கு படிச்சுட்டு வராங்க, 12th படிச்சுட்டு காலேஜ் வர பசங்க மெயினா விரும்பக்கூடியது கூட படிக்கக்கூடிய பேட்ச்மெட்ஸ் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு, இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. அதாவது புத்தகம் சார்ந்தது. இவங்களுடைய சிவில் இன்ஜினியர் அப்படிங்கும் போது அடிப்படை விஷயங்கள் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. அதாவது சிவில் இன்ஜினியரிங் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடம் 3000 வருஷம் பழமையான ஒரு துறை. அப்படிங்கும்போது நம்மளுக்கு படிப்பு அப்படிங்கிறது பேசிக் விஷயங்கள் நிறைய இருக்கு. அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் மற்ற விஷயங்கள் ஈஸியா ஒரு புரிதல் இருக்கும். இது பாத்தீங்கன்னா மனுஷன் தோன்றதுல இருந்து மனுஷன் இருந்தாங்கிறதுக்கு வரலாறு சுவடுகள் பாத்தீங்கன்னா நாகரிகளை பேஸ் பண்ணிட்டான். நாகரிகள் பேஸ் பண்ணி அங்கங்க தோண்டி பாக்குறோம். அரப்பா, மொஞ்சதாரா, எகிப்து எல்லாத்தையுமே தோண்டி பாக்குறோம். சிவில் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி தான் மனுஷன் இருந்தாங்கிறதுக்கே ஒரு அடையாளப்படுத்த வேண்டியதா இருக்கு. அந்த அளவு மிக முக்கியமான துறை சிவில் இன்ஜினியரிங் துறை. நம்ம பொறுத்த இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ், இன்னைக்கு இந்தியா நிறைய விதமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. உலகத்துக்கு சவால் விடக்கூடிய கட்டுமானங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் இருக்குன்னா அடல் டனல் பண்ணிருக்கோம் காஷ்மீர்ல. இங்க வேர்ல்ட்லயே லார்ஜஸ்ட் டெப்த் ஸ்பேன்ல ரயில்வே பிரிட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் காஷ்மீர்ல. அதுவும் ஓபன் ஆக போகுது. இந்தியாவில வேர்ல்டு டாலஸ்ட் ஸ்டாச்சு பண்ணிருக்கோம், சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு. அது மாதிரி ஒரு கர்வப்படக்கூடிய முன்னேற்றங்கள் சிவில் இன்ஜினியரிங் அடங்கிட்டு இருக்கு. அதுக்கு சிவில் இன்ஜினியரோட கேண்டிடேட்ஸ் ரொம்ப தேவை மிக அதிகமா இருக்கு. நீங்க துறை சார்ந்த அந்த படிப்பு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நீங்க உங்க சாதனைகளை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. மத்த நீங்க கம்ப்யூட்டர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய ஜாப் இருக்கு. ஆனா ஒர்க் ஃப்ரம் ஜாப் எதையுமே விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. உங்க ஒரு ஏஜ் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆன பிறகு உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்க சொல்ல முடியாது, இது நான் இந்த பில்டிங் நான் பண்ணேன், இந்த இது மாதிரி பண்ணேன், நான் இந்த சாதனை நான் பண்ணிருக்கேன், இந்த பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒரு அசோசியேட்டா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய இதுமே வேற துறையில கிடையாது. இது என்ன சொல்றதுன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் சிவில் இன்ஜினியரிங் வருது. அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்கிறது மண்ணுக்கும் மனுஷனுக்கும் உண்டான உறவு. இன்னைக்கு மனுஷன் இந்த மண்ணுல பிறந்தானோ அவனுக்கு அடிப்படை தேவைகள் என்ன? உணவு, இருக்க இடம், மெயின் திங். 3வது உடுக்க உடை. 3 விஷயம் சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா உரையிடங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். இந்த அடிப்படை விஷயங்கள் நம்ம ஒரு சாதனைகள் பண்ணக்கூடிய உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிவில் இன்ஜினியரா எனக்கு மிகப்பெரிய பெருமை தரக்கூடிய தருணங்கள் அப்படின்னா சென்னை மெட்ரோ ரயில ஒர்க் பண்ணும்போது, சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் 1 ஒர்க் பண்ணோம். அந்த ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட்ல ஸ்டேஷன் ஜாப்ல நான் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியரா இருந்தேன். அந்த பீரியட்ல மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னா கான்கிரீட் டிசைன். M50 கார்டர் டிசைன் பண்ணோம். ஸ்டேஷன் கார்டர். அந்த ஸ்டேஷன் கார்டர் பாத்தீங்கன்னா கியூரிங் 24 hours கியூரிங்ல கேரக்டர் ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணும். இது மிகப்பெரிய சவாலான விஷயங்கள். அந்த சவாலான விஷயங்களை நாங்க வீட் அவுட் பண்ணோம். அதுல ஸ்பெசிபிக் இன்புட் என்னுடைய தனிப்பட்ட பங்களிப்பு இருக்குங்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமை. எப்பெல்லாம் அந்த ஸ்டேஷனை ஆலூர் ஸ்டேஷனை நான் கிராஸ் பண்ணி போறேனோ அப்பப்ப நான் அந்த டெக்ல நிற்கும் போது நான் மிகப்பெரிய பெருமையா நினைக்கிறேன். அந்த தனிப்பட்ட பெருமை நான் இப்ப டிசைன் பண்ண காங்கிரீட்ல நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பெருமை எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இது நான் எத்தனை வருஷம் கழிச்சாலும் எனக்கு எத்தனை வயசானாலும் அந்த பெருமையை யாரும் உருவ முடியாது. இந்த சிவில் இன்ஜினியருக்கு மட்டும்தான் அந்த தனிப்பட்ட பெருமைங்கிறது கிடைக்கக்கூடியது. 2வது எனக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இப்ப இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய ஸ்டாச்சு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதோட அடிப்படை விஷயங்களை டிசைன் பண்ணும்போது, கான்கிரீட் டிசைன், மிக்ஸ் டிசைன் பண்ணும்போது அதுல பங்கேற்பு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சது. அந்த மிக்ஸ் டிசைனை ஃபைனலைஸ் பண்றதுக்கு என்னுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. அதுதான் நான் மிகப்பெரிய கர்வப்படுறேன். அந்த கர்வம் தனிப்பட்ட சிவில் இன்ஜினியரிங் மட்டும்தான் அந்த தனிப்பட்ட கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கர்வம். அதனாலதான் அவங்க எல்லாத்தையும் சொல்றேன், நான் சிவில் படி ஃபியூச்சர் ரெடி.